Hi friends, welcome back to my channel. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒசூரில் கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழா வந்து பயங்கர ஃபேமஸுங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கனால எனக்கு தெரியும், செமையாக வந்து நடக்கும். ஸோ ரெண்டு விசேஷமான திருவிழா இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கார் ஃபெஸ்டிவல், தேர் திருவிழா, அண்ட் இன்னொன்று வந்து இந்த கோட்டை மாரியம்மன் திருவிழா. ஸோ எந்த இடம் திரும்புகிற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா கடவுளுக்கு வேண்டிட்டு இந்த மாதிரி தேர் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதுவில் எல்லாமே ஃபுல்லாக பக்தி தாங்க சொல்லணும், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. பக்தி தான் இது எல்லாமே. ஸோ பக்தியாக நம்ம வேண்டினது நிறைவேறிச்சுன்னா இந்த மாதிரி வேண்டுதல் வந்து பண்ணுவாங்க. ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, எப்படி அவங்க தாங்குவாங்கன்னு தெரியல எனக்கு. பட் நம்ம ஊரில் இப்படி தான் பண்ணுவாங்க, பயங்கர கொண்டாட்டமோடு பண்ணுவாங்க. ஸோ பாருங்களேன் எப்படி ஆடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஆடும்போது எனக்கு பயமாக இருக்குது. அவங்க ஆடுற ஃபோர்ஸில் வந்து எங்கள் ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகி கீழே விழுந்துருவாங்களோன்ட்டு அவ்வளோ பயமாக இருக்குது. பட் எல்லாத்துக்குமே கடவுள் இருக்காங்க இல்லைங்களா, கடவுள் பார்த்துக்குவாங்க. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஒசூரில் இருக்க நம்ம மக்கள்ஸே வந்து வெயிலுக்கு பயந்துனோ இல்லை வெளியே போக முடியாத சுச்சுவேஷனில் வீட்லேயே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ மெயின்லி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் மற்ற ஊரில் இருக்கவங்களும் நம்ம ஒசூரில் எப்படி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்களும் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் மெயினாக இது ஃபோக்கஸ் பண்ணி நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ மக்கள்ஸ் வாங்க, ஒரு சூப்பரான கோட்டை மாரியம்மன் திருவிழா பார்த்துட்டு வரலாம். கோயிலுக்கு அப்புறம் உள்ள கோயில் கட்டடம் அதுக்குன்னு தனியா ஒரு பாதை இருக்கு, அதுல வரணும். ஸோ ஊர்வலம் வந்துகிட்டே இருக்குங்க, வண்டி மூவ் ஆக ஒன் பை ஒன் பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஏதோ பேனரை ஹோல்ட் பண்ணி அவர் வந்து ஹேங் ஆகிருக்காரு. ஸோ அது என்னன்ட்டு எனக்குமே தெரியல, எதுக்காக பேனர் ஹோல்ட் பண்ணியிருக்காருன்றது எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆக்சுவலி இது எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர்எஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்பாட்டில் தான் இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே மேலே தூக்கிட்டாங்க. ஓகே, சம்திங் பேனரில் வந்து அம்மன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் ஹைட்டு தூக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரொம்ப ஹைட்டில் போயிட்டுருக்கு. செம்ம ஹைட்டில் தூக்கி விட்டாங்க. ஐ திங்க் பேனரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ நானுமே ரொம்ப எக்ஸைட்டிங்காக பார்த்துட்ருக்கேன், என்ன தான் வரும், எந்த மாதிரி பிக்சர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்கன்ட்டு எனக்குமே தெரியல. நோ ஐடியா அபவுட் இட். ஸோ எவ்வளோ ஹைட்டில் வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா. பார்க்கும்போது வந்து இங்கே உங்களுக்கு வந்து தோணுதான்னு தெரியல, பட் நான் லைவில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹைட்டில் இருக்குது. கோட்டை மாரியம்மனோட
அதில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சு போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க மக்கள்ஸ், எவ்வளோ ஜனம். பா செம இல்லைங்களா? சூப்பர். ஸோ மக்கள்ஸ் தொடர்ந்து நிறைய இப்படியே தேர் வந்துட்டே இருக்குது, பின்னாடி பின்னாடி இழுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டே இருங்க. மக்கள்ஸ் இதுதான் கோவிலோட ஆர்ச் என்ட்ரன்ஸ். பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஆக்சுவலி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். ஜேபிக்கு இதெல்லாமே சுத்தமாக பிடிக்காது. க்ரௌடில் போகணுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது, பிடிக்காது. ஸோ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி போகணும் அப்படின்றதுனால எனக்காக கூப்பிட்டு வராரு. ஐ ரியலி தேங்க் ஹிம். ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் போகணும், இந்த டைமுக்கு பார்க்கணும், நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எனக்காக கூப்பிட்டுட்டு வந்துடுறாரு. அது வரைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ எத்தனை பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்றது தெரியாது. பட் எனக்கு கிடைச்ச பார்ட்னர் வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, இந்த ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சன். நான் கேட்ட உடனே கூப்பிட்டுட்டு வந்துட்டாரு. ஸோ இங்கே கோயில் கிட்ட பார்த்தீங்கன்னா கோழி எல்லாம் அறுத்து எல்லாமே இங்க வந்து காவு கொடுக்குறாங்க. அங்க வந்து ಕ್ಲೀನಿಂಗ್ ಇಲ್ಲ ಅಡಿಗೆ ಮಾಡ್ತಾರ ರೀ? ಇಲ್ಲ கோயிலுக்குள்ளவே போக முடியாது. இதானே என்ட்ரன்ஸ், கோயிலோட மூலஸ்தானம் என்ட்ரன்ஸ். ஸோ மக்கள்ஸ் எப்படி இருந்தது எங்கள் ஊர் கோட்டை மாரியம்மன் திருவிழா? ஸோ உங்கள் ஊரில் இதே மாதிரி திருவிழாலாம் நடக்குமா? இதே மாதிரி வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றுறாங்களா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். நன்றி, வணக்கம். ಅಲ್ಲೊಂದು ನಿಂತ್ಕೊಂಡು ಹಿಂಗಾಗ್ಬೇಕಲ್ಲ ಬನ್ನಿ, ಅಲ್ಲೊಂದು கூட்டம் என்னமா லாஸ்ட் நாள் ஏதோ கூட்டம் நினைக்கிறேன் ஒரு நாள். ஸோ ஆக்சுவலி மக்கள்ஸ் நான் ஒசூலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் எவ்ரி இயர் போய் பார்த்துட்டு வந்துடுவேன்.